அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஏன் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினோ மேலானவே, தாங்கி என்று என்னை சுமப்பவே. தந்தை தாயினோ மேலானவே, தாங்கி என்றும் என்னை சுமப்பவே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே பாவமகற்றினே. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே பாவமகற்றினே. அத்தனை தூரமே பாவமகற்றினே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மாபெரும் பாவங்களை பொதுலுக்கு பேனாலே தெளிக்கிறேன். மாபெரும் பாவங்களை பொதுலுக்கு பேனாலே தெளிக்கிறேன். பொதுலுக்கு பேனாலே தெளிக்கிறேன். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக எங்களை பார்த்துட்டு வருகிறோம். எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையுடைய மறைபொருள்கள் எங்களோடு பேசட்டும் கர்த்தாவே. நாங்கள் கேட்க கர்த்தாவே, அதன்படி நடக்க நீர் உதவி செய்யபடியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா இல்லையா? எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேணும்? எல்லாம் கருத்து. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணுமோ ஆசீர்வாதம் வேணுன்ற நல்ல கருத்தை நீட்டுங்க. நல்ல ஆண்டோடைய சமுத்திரம். ஆசீர்வாதம் வேணான்றவங்க கை தூக்கணும், ஆசீர்வாதம் வேணுன்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ண போறார்? ஆசீர்வதிக்க போறார். ஆனால் ஏற்கனவே ஆசீர்வச்சிட்டார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, ஆனால் பதில் கிடைக்க என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு.
ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இருந்தோம்னா, தடையாக இருந்துச்சுன்னா அதை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். அதை எப்படி மாற்றப் போகிறார் என்று சொன்னால், நாம் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில மனிதர்களை, ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு கூட தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசித்து பார்க்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி. நல்ல கவனிங்க. முதல்ல நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த காலவேளையில் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீடு அவங்களுக்கு பார்வையாக இருக்கணும், இவங்களுக்கு பார்வையாக இருக்கணும், இது பார்வையாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், டிசைனாக இருக்கணும், நல்ல மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வீடு, இன்னைக்கு மனுஷனுடைய பார்வையில் நாம் எதிர்பார்க்கிற வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மாடலாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே என்னென்னமோ இருக்கணும் விரும்புகிறோம். ஆனால் அதெல்லாம் தேவை தான். நல்லா கவனிங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, ஏசி எல்லாம் தேவை தான். ஆனால் எல்லாமே இருந்து அந்த வீட்டில் ஏசி இல்லைன்னா என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இயேசு இருந்தால் மாத்திரம்தான் அந்த வீட்டுக்கு மதிப்பு. அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. இயேசு வந்த வீட்டில் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் மகிழ்ச்சி. இயேசு வந்த வீட்டில் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக இருக்கிற வீடா என்பதை நாம் இன்றைக்கு நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 2 வீடை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீடு, நம்முடைய வீடுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 2 வீடு. 1 உலகத்துக்குரிய வீடு, 2 பரலோகத்துக்குரிய வீடு. அப்போ உலகத்துக்குரிய வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு நாம் விரும்புகிறபடியெல்லாம் நாம் செய்கிறோம், விரும்புகிறபடியெல்லாம் நினைக்கிறபடியெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற வீட்டுக்கு நாம் போகணும்னா அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். அல்லேலூயா. இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறபடி செய்யணும். ஆனால் பரலோகத்துக்குரிய வீட்டுக்கு அவர் சொல்றபடி செய்யணும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். அப்ப இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கணும், மறுமைக்குரிய வாழ்க்கையில் நாம் அவரோடு கூட இருக்கணும். 2 காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த 2 விதமான வீடுகளில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தா நாம் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வீட்டில் சமாதானமாய் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது முதலாவது இம்மைக்குரிய வீட்டில் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? இம்மைக்குரிய வீட்டில் நல்லா வீட்டை நல்லா அலங்கரிக்கணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். இதெல்லாம் இப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. 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 இன்றைக்கு இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில நாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் சுகமாய் வாழ முடியும், மகிழ்ச்சியா வாழ முடியும், சமாதானமாய் வாழ முடியும். வேத
வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை எந்த மனுஷனிடத்துல எந்த மனுஷனிடத்துல இருக்கிறதோ அந்த வார்த்தை என்ன செய்கிறதா, அவர்களை புத்திமானாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை முதலாவது என்ன செய்கிறது, புத்திமானாய் மாற்றுகிறது. அவருடைய வாழ்க்கையில வழியை என்ன செய்கிறது, நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறது. அதுதான் பக்தன் ஒரு பாடலை பாடுகிறார். இப்படி என்ன பாடுறார் தெரியுமா, என்ன பண்ணோம், வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா நாம என்ன பண்ணோம்னா இந்த உலகத்துல ஏதோ வழியை தேடி போறோம். அப்படி இருதயத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராய தந்தைன்னா நான் என்ன பண்ணுவேன், மோட்ச வழிக்கு என்ன பண்ணுவேன், வழி சொல்லுவேன். அதுதான் வழி. தேவனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய சமூகத்தை இருதயத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் போது வார்த்தை இருதயத்தில் இருக்கும். வார்த்தை என்ன செய்யும், உன்னை புத்திமானாய் நடக்க செய்யும், உன்னுடைய வழியை வாக்கிய பண்ண உதவி செய்யும். இங்க அங்கல்ல, இங்க நான் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கும் வழியை வாக்கிய பண்ணுவதற்கும் இந்த வார்த்தை உனக்கு என்ன செய்யும், உதவியா இருக்கும். உனக்கு என்ன பண்ணும், உதவியா இருக்கும். அப்ப உதவியா இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வார்த்தைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை காணப்படணும். அப்படி இருந்தாதான் இந்த உலகம் உன்னை என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் உன்னை காணப்படும். வேதம் சொல்கிறது. அதுல சொல்ற என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாங்க இந்த 2 சாமுவேலுக்கு வாங்க, 7:29. இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும். நல்லா கவனிங்க. உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதிக்கணும் சொன்னா, உமக்கு முன்பதாக இருக்கணும்னா இந்த வார்த்தையின்படி நடந்தாதான் இந்த வீடு தேவனுக்கு முன்பதாக இருக்கும். எந்த வீடு, இம்மைக்குரிய வாழ்க்கையா இருக்கிற நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ண நிற்கும். இல்லைன்னா காணாம போயிடும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லைன்னா நாம எப்பயே காணாம போயிட்டு இருப்போங்க. வார்த்தை இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டுமானா நான் புத்திமானாய் காணப்பட வேண்டும். என் வழியை நான் என்ன பண்ணோம், வாக்கிய பண்ண வேண்டும். வாக்கிய பண்ணுவதற்குரிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தா தான் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய வீடு நான் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியும். அடுத்து, கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். இப்ப 3 விதமான ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு வீடு ஆசீர்வாதம். அடுத்து சொல்கிறார், ஆண்டவரே நீ சொன்னபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. 3வதாய் சொல்கிறார், என்றென்றைக்கும் நீர் என்னை ஆசீர்வதியும். நீங்க இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நாளைக்கு மாத்திரம் இல்ல, டெய்லி என்னை வாழ்க்கை முழுவதும் நீங்க என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முதலாவது தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற வீடு. 2வது வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் சொன்னா, ஆண்டவரே நீ என்ன பண்ண அதை ஆசீர்வதித்தரலாம் என்று சொல்லி கேட்கிறார். 3வதா என்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்குரிய 3 விதமான ஆசீர்வாதங்களுக்கு வேதத்தில் ஒரு பகுதியில் நான் பார்க்கும்போது இங்கே நான் சொல்லப்படுகிறது ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:14 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை
போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் நல்லா கவனிங்க. இது நீங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த வார்த்தைக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கு. இந்த வார்த்தைக்கும் ஆபிரகாமுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு இது சொல்லும் போது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. நல்லா கவனிங்களே. இப்போ தேவனுடைய வார்த்தையை தான் விசுவாசிக்கணும். நடக்குது நடக்கலைன்றது அதெல்லாம் நமக்கு கேள்வி கிடையாது. அங்கே நடக்குது நடக்கலை அந்த வார்த்தைக்கே நமக்கு இடம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னை இந்த தூள் இந்த மண்ணை போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். பாருங்க, கிழக்க மேற்க வடக்க தெற்கெல்லாம் பாரு, இப்படி உன்னுடைய சந்ததி என்ன பண்ணப்படும், பெருக பண்ணும். இது விசுவாசத்துக்குரிய வார்த்தை. நல்லா கவனிங்க, இது விசுவாசத்துக்குரிய வார்த்தை. இது வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை தேவன் என்ன பண்ணுகிறாரா, இருக்கிற மாதிரி அழைக்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவன். அப்ப இல்லாதவைகளை தேவன் என்ன பண்ணுகிறாரா, இல்லாதவைகளை உண்டு பண்ணி தருகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, ஆபிரகாமுக்கு அந்த சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அந்த நேரத்தை சொல்றார், உன் சந்ததியை இந்த இப்படியாய் பெருக பண்ணுவேன் சொல்வார். இது இம்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியம். அல்லேலூயா. இது விசுவாசத்துக்குரிய வார்த்தை. இப்படி நாம் நடக்கும் போது அங்க சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா, வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததியை பூமியின் தூளை போல மணலை போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19 வாசித்து பாருங்க. அங்க சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அங்க சொல்லப்படுகிறதான வார்த்தை என்ன என்று சொல்லுகிறது சொன்னால், வார்த்தை மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை வாசித்து பார்க்கும்போது மிக அருமையான வார்த்தை. நான் வேறு ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருந்த ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை உணர்த்தினபடினால இன்றைக்கு அந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்க பாருங்க, வேதம் சொல்லுங்க மிக அருமையான வார்த்தை. லூக்கா 19 அதுல சொல்றாரு, வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, நான் போன சப்ஜெக்ட் வேற, கர்த்தர் என்ன திருப்பி விட்டார். என்னன்னு தெரியல, அது எதுக்காக சொல்றாருன்னு தெரியல. அப்போ நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற வீடா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிற, அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது. இந்த நியாயபரமான புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யும் போது வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்ப தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற வீடாய் இருந்தா நீ புத்திமானாய் இருக்கணும்னா 10 தாலந்து கொடுக்கிறார். அந்த 10 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான்? அடுத்த வாசிங்க. புறப்படும் அவன்
அடுத்த 14. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திருவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணின சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். நல்லா கவனிங்க, இது யாருக்கு கிடைக்குதுன்னா புத்திமானாய் இருந்தவனுக்கு கிடைக்கிறது. நல்லா கவனிங்க, அங்கே நாங்கள் பார்த்தோம், இந்த வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், புத்திமானாய் நடந்து கொள்ள அவன் வழியே வாக்கிய பண்ணுவான். அப்போ இந்த மனுஷன் கொடுத்த 10 தாலந்தை என்ன செய்தான், வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தில் 10 தாலந்தை உருவாக்கி 20 தாலந்தாய் கொண்டு போகிறான். அப்போ சொல்லுகிறான், நீ 10 தாலந்துக்கு உண்மையாய் இருந்தா, இந்த உண்மையாய் நீ ஞானமாய் இருந்தா, உண்மையாய் இருந்தாய், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய், இப்படி செய்ததுனால உன்னை நான் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறேன் சொல்லி அதிகாரத்தை கொடுக்கிறான். நல்லா கவனிங்க, முதலாவது அவன் செய்தது என்ன, அவன் கொடுத்ததுக்கு உண்மையாய் இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாலந்துக்கு உண்மையாய் இருந்தபடினால அவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதிகத்தை பெற்றுக்கொண்டான், பெருக்கத்துக்குள்ள கடந்து போனான். அந்த பெருக்கத்துக்குள்ள போவதற்கு அவனுக்கு கிடைத்தது முதலாவது என்ன சொன்னால் உண்மை. அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாய் மாறினான். உண்மையாய் மாறினபடினால அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவன் விசுவாசால் அதிகாரி, அந்த அதிகாரத்துக்குரிய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் செய்ததை அவனுடைய புத்தி என்ன செய்தது, அவனை பெரியவனாய் மாற்றினது. அவன் புத்தி தான். ஒருவேளை அவன் செய்யலாம் நடந்திருக்காது. அப்ப 10 தாளந்து வாங்கினவன் 10 தாளந்து பெற்றுக்கொண்டான். 10 தாளந்து பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் அதிகாரியாய் மாறுகிறான். அடுத்த வாசிங்க. அப்படியே இரண்டாவது ஊழியக்காரன் வந்து ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். 5 ராத்தல் கிடைத்தது என்றான். அவனையும் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றால். பின்பு வேறொருவன் வந்து ஆண்டவரே இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சிலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். பாருங்க, இப்போ 3 சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். முதல் மனிதன் கர்த்தருக்கு பயந்தான், உண்மையாய் இருந்தான், கர்த்தர் அவனை 10 தாலந்துக்கு 10 அதிகாரியாய் மாற்றினான். இரண்டாவது உள்ள மனுஷன் 5 தாலந்து உடையவனாய் இருந்தான், அவனை 5 அதிகாரியாய் மாற்றிவிட்டான். மூன்றாவது ஒருவன் சொல்லுகிறான். அந்த மூன்றாவது என்ன சொல்லுகிறான் சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, அந்த மூன்றாவது வாசிங்க 19. அவனையும் அவன் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து ஆண்டவரே இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டு உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்னே ஏன் நீ என் திருவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இப்போ 3 காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் வந்து
தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற வீடாய் நாம் இருக்கணும்னு சொன்னா, நாம் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறணும் அப்படின்னு விரும்பினோம்னா நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கணும். இரண்டாவது, அந்த உண்மைக்கு நாம் புத்திமானாய் மாறிக்கொள்ளுவோம். அந்த புத்திமானாய் மாறுவது மாத்திரமல்ல, வேதம் சிறு வழியை வாக்கிய பண்ணுவான். இப்ப ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம், புத்திமான் வழியை வாக்கிய பண்ணுவான். அப்போ இங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை இருதயத்துல இரவும் பகலும் அவன் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தை அவனை புத்திமானாவும் அவன் வழியை வாக்கிய பண்ணுகிறது. இங்கே 10 தாலந்து வாங்கினவன் தேவனுக்கு உண்மையாய் இருந்தான், சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அவன் பெருக்கத்துக்குள்ளே போனான். அல்லேலூயா. இங்க 2 பேருடைய தாளந்து சொல்லுகிறார், ஆனா ஒருத்தருடைய தாளந்து என்ன பண்ணல, சொல்லல. பாத்தீங்களா, ஒருத்தர் 10 தாளந்து வாங்கினா, இன்னொருத்தர் 5 தாளந்து வாங்கினா. ஆனா 3வது ஒருவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ராத்தலை, அவன் 1ன்னு சொல்ல 2ன்னு சொல்ல, நீ கொடுத்த அந்த ராத்தலை நான் வாங்கி என்ன பண்ண, துணியில போட்டு வச்சிருந்தேன், முடிச்சு வச்சிருந்தேன். அது என்ன ஆச்சு, நீங்க வந்து கேட்பீங்க, அப்படி கொடுக்கலான்னு சொல்லி வச்சிருந்தேன். அவர் சொல்றாரு, எப்பா நான் சொல்ல உன்ன, நீ தான் சொல்ற. என்ன சொல்ற, உன் வாயை கொண்டு தான் நான் சொல்றேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து நீ இப்படி போயிடுவேன்னு சொல்ல, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுன்னு சொல்ல. நீ என்ன சொன்ன, நீ என்ன பண்ற, விதைக்காத இருத்த அறுக்கிறவ, நீ தானே சொன்ன. ஆனால் ஒன்று கிடையாது, அதை நீ வேற யார்ட்டா கொடுத்துருந்தா கூட நான் திருப்பி வந்து வாங்கியிருப்பேன். அது மல்டிபிளை ஆயிருக்கும், விருத்தி ஆயிருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம், ஆசீர்வதிக்கப்பட முடியாததுக்கு காரணம், இந்த வார்த்தையினுடைய ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாததுனால. அந்த 10 தாளந்து வாங்கினவன் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருந்தான், கீழ்ப்படினான். கர்த்தர் அவன் அதிபதியாய் 10 பட்டணங்களுக்கு அதிபதியாய் மாற்றினான். 2வது வாங்கினவன் 5 தாளந்து வாங்கினவன், அவன் 5 அதிகாரியாய் மாறினான். இன்றைக்கு ஒரு அங்க அந்த அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு தாளந்து சொல்ல, ஆனா அவன் தாளந்து என்று சொல்லுகிறான். அவன் அதை சொல்றது கூட அவனுக்கு மனசுல பாத்தீங்கன்னா, நீ கொடுத்த ராத்தலை நான் வாங்கி என்ன பண்ணியிருந்தேன், வச்சு வச்சிருந்தேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்னைக்கு அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறோம். ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி நான் பேசின்னு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஒரு சமாதானம், வேதனை இல்லாத ஒரு மகிழ்ச்சி, வேதனை இல்லாத விடுதலை, வேதனை இல்லாத வரும். நல்லா கவனிங்க, எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. பாஸ்டர் அம்மாவுக்கு வந்துச்சு, ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். உங்களுக்கும் வரும், நமக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் அவைகளில் இயேசு கூட இருந்து பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நான் இம்மைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இம்மைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் எது நடந்தாலும் தெரியல, ஆனால் நாம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தாதான் நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு வீடாய் மாற முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்ணப்படுவோம், தூக்கி எறியப்படுவர்களாய் காணப்படும். இங்க 3வது ஒருவனை எடுத்து போடுகிற, வானா நீ போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அங்க 2 பேரை ஆசீர்வதிக்கிற, 2 பேர் அதிகாரியாய் மாற்றுகிற, உங்களையும் குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அதிகாரம் உடையவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அந்த அதிகாரம் உடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டுமானால் நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளதாய் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், தேவன் ஒரு மனுஷனை நினைவு கூர்ந்தார்னா அந்த மனுஷனை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் அதை தடை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு வீடாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இங்க இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க.
இன்னைக்கு முதல்ல நாம பார்த்தோம், தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற வீடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்தேன்னா கர்த்தர் என்ன புத்திமான நடக்க செய்வார், உன் வழியை வாக்கிய பண்ண செய்வார். அப்ப அதன் தாளந்தை குறித்து பார்த்தோம். அவர்கள் புத்திமானாய் இருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தர்களை ஆசீர்வதித்தார், அவர் பெருக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இந்த வார்த்தை சொல்லுது, ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம கிட்ட சொன்னார், இந்த நன்மை என்ன கொடுமை தூளை என்ன கொடுமானால் அதை நான் ஆசீர்வதி. இல்லாத சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அந்த சூழ்நிலையில் இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாமு கிட்ட சொல்றார், உன்னை நான் இப்படியாய் பெருக பண்ண வேண்டும் சொல்கிறாய். இன்றைக்கு இந்த நாளில இங்க வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ பெருக்கத்துக்குள்ள வரணும்னு சொன்னா இங்க நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போன கர்த்தர் மாத்தி விட்டுட்டாரு. இப்ப இன்னும் அதே திருப்பி லூக்காவுக்கு வரோம். லூக்காவுக்கு வாங்க, திருப்பி வாங்க, லூக்கா 19க்கு வாங்க. நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்படுகிறது, அங்க லூக்கா 19ல வாசித்து பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். நல்லா கவனிங்க, இப்போ வீட்டுல தங்க வர்றார் ஆண்டவர். அப்போ தேவனுக்கு முன்பதா இருக்கிற வீடு ஞானமா இருக்கும், புத்திமானா இருக்கும், நீ செய்யறத வாக்கிய பண்ணோம். அங்க 2 பேரும் செய்ததை கர்த்தர் வாக்கிய பண்ணார், அவளை ஆசீர்வதித்தார். 10 பட்டணங்களுக்கு 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா உயர்த்தி வைத்து விட்டார். அப்ப இங்க வரும்போது இந்த வீடு சகேவி என்கிறதான ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தையை தெரியாத, ஒருவேளை புரியாத மனுஷன், அதிகாரியா இருந்தா, ஆனாலும் அவன் ஒன்று செய்கிறான், இயேசு வருகிறார் கண்டு அவரை பார்க்கும்படியா வகை தேடி காட்டத்தின் மரத்தில் ஏறினார். அப்ப இயேசு அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். முதல்ல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு முன்புதான் இருக்கிற வீடு. 2வது அவர் தங்குகிற வீடு. தேவன் தங்க தேவன் வீட்டுக்குள்ள வர விரும்புறாரு. ஏத்துக்கிறியா ஏத்துக்கலையா? அப்ப சொல்றாரு, அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இங்க நீங்க நம்ம பார்க்கணும் 2 காரியம். முதல் வீடு தேவனுக்கு முன்பதாக இருக்கிற வீடு, ஞானமாக இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த வார்த்தை அவன் என்ன செய்தது, பெருக பண்ணினது, அதிகாரியாய் மாற்றினது. உண்மையாக இருந்தான், கீழ்ப்படினார், கர்த்தரவனை உயர்த்திட்டார். அப்ப இந்த வீட்டில் இயேசு அந்த அதிகாரி இடத்துல போகும்போது, அதிகாரி வீட்டுக்கு போகும்போது, அந்த அதிகாரிக்கு முன்பதாக இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இவர் பாவியான மனுஷனிடத்துல போகிறார் சொல்லி. இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், கவலைப்படாத. ஆனா யாரு கூட்டும் போறாரு? உன்னை இயேசு கூட்டும் போறாரு. அந்த சகைவு கூட்டும் போற சகைவு உள்ள போகிறது யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் அந்த சகைவு வீட்டுக்கு போகிறார். ஏன் என்று சொன்னா, சகைவு அவரை பார்க்கும்படி என்ன செய்தான்? தேடினான், இயேசுவை தேடினான், விசுவாசித்தான். எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி விரும்பி அவன் ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவர் பார்த்து, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். போய்கொண்டிருக்கிறார். அங்க அடுத்த வாசிங்க. அவர்கள் இயேசு அவனை சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் தனியாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? அங்க சொன்னாரு, தூளை போல மாத்துவேன்னு சொன்னாரு. அப்போ ஆபிரகாமுடைய சகோதரன்,
சந்ததியா மாறிட்டார் பாருங்க. அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய நிறைவேறுகிறது. அப்போ இவர் சொல்றாரு, இவன் இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாய் குமாரனாய் மாறுகிறான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை தருகிறார். உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை தருகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை தருகிறார். இது சந்ததியை கொண்டு பண்ணுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். அவன் அதிகாரியா இருக்கிறான், அவன் அதிபதியா இருக்கிறான். ஆனாலும் அவனிடத்தில் இல்லாத ஒன்று தேவனிடத்தில் இருக்குது என்று சொல்லி தெரிந்து தேவனை தேடினார். தேவன் அவரை என்ன செய்கிறார்? அந்த அன்புக்கு, அந்த அதிகாரத்துக்கு, அந்த பாசத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு இணைத்து விட்டு விட்டார். இவனும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் குமாரனாய் மாறிவிடுகிறான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானமான கிறிஸ்துவலாய் இருப்பதனால் பிரச்சனை இல்லை, நாம் கிறிஸ்துவோடு இருப்புறோம் என்பதனால் பிரச்சனை இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 பேரில் ஒருத்தர் அந்த இடத்திலே தகுதியை இழந்து போனான். 2 பேர் தகுதிக்குள்ளாக அவர்கள் மாறி அவர்கள் உயர்வுக்குள்ளே கடந்து போனார்கள். இங்கே ஒரு மனிதன் தன் வீட்டுக்குள்ளே இயேசுவை அழைத்து கொண்டு போனதுனால அவன் ஆபிரகாமுடைய சந்ததியாய் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் மாற. உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது, வட்டிக்கு வட்டி வாங்கினான், அதிகாரத்தை வாங்கினான், எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத இருந்ததுனால அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவனாய் மாறுவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? பிரயாசப்பட்டாங்க. நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் பிரயாசப்பட்டான். அந்த பிரயாசத்தின் பலன்தான் அவனை என்ன செய்தது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவனாய் மாற்றினது. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவனாய் மாறினது. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் மாறுவோமானால், அல்லது மாற்றத்துக்குரிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில என்ன செய்யாது? குறைவுபடவே படாது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், குறைவுபடாத ஒரு தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார். குறைவை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, குறைவுபடாத நிறைவாய் மாற்றுகிறவர். அங்கே நீ பார்க்கும்போது திருமண வீட்டுக்கு போனார், திருமண வீட்டில் குறைவுபட்டது அதே இடத்துல நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா. அந்த குறைவை நிறைவாக்குகிற தெய்வம் இருந்தாருனால் உன் வாழ்க்கை நிறைவாய் மாறும். குறைவு மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், நிந்தைகள் மாறும். பிரச்சனைக்குள்ள வருகிற எல்லா சூழ்நிலையும் தெய்வம் உன்னோடு கூட இருந்தார் சொன்னா, உன் வீட்டுக்குள்ள இருந்தார் சொன்னா, வீடாகி இந்த இருதயத்துக்குள்ள இருப்பார் என்று சொன்னார், அல்லது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ள இருப்பார் என்று சொன்னார், உன் வாழ்க்கையில வருகிற ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உன்னை எதுவுமே செய்ய முடியாது. என்று சொன்னார், அந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தை, அந்த அதிகாரியுடைய, அந்த மனுஷனுடைய வார்த்தையை, அந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், முடியாது. இன்னும் நிறைய வசனத்தை எழுதி வச்சுக்கிறேன், கேட்கறதுக்கு முடியல. கர்த்தர் சித்தமான நாட்களில் பார்ப்பேன். இங்கே வேதம் சொல்லுது. ஆதி ஆகமத்தில் போவோம். ஆதி ஆகமம் 12 அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அதான் சொல்லிட்டாரு. சகேவு கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும்? 4 எத்தனை திருப்பி தந்துடுறேன். சொன்ன உடனே சொல்றாரு, அவர் சொன்ன உடனே இவனும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாற. பூமியில் சந்ததி அத்தனையும் உனக்குள்ளாக என்ன பண்ண? விசுவாசத்தின் தகப்பனாய், விசுவாசத்துக்குரிய ஒரு தந்தையாய் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து இருந்தாலும் ஆனா வாழ்க்கையில விசுவாசம் இல்லை, நாம் நடைமுறையில விசுவாசம் இல்லை, செயல்பாடுல விசுவாசம் இல்லை, நாம் எடுக்கிற காரியங்களில் விசுவாசம் இல்லை. ஆனா காணாதவை
இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைக்கிற தெய்வனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி எண்ணத்தை நின்று பண்ணுகிறேன்னு சொன்னா நாம் கீழ்ப்படியாமையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையை அணிந்து கொள்ளுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு இல்லாதவர்களாய் போய்விடுகிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நமக்கு போயிடும். ஆனால் இம்மையை விட்டு பரலோகத்துக்கு போக போகிறோம். அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். அந்த 2 பேரை போல நாம் மாறுவோமானால் இம்மைக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஒரு மனுஷனை போல மாறுவோமானால் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறிவிடுகிறோம். நம்ம வீடு தேவனுக்கு முன்பதாக தேவன் பிரவேசிக்கிற வீடாகவும் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற வீடாகவும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளப்படும் போது தேவன் உன் வீட்டுக்குள்ள வந்தாருன்னு சொன்னா உன் வீட்டில் இருக்கிற எல்லா குறைகள் நிறைவாகும். ஹல்லேலூயா. தேவன் உன் குடும்பத்துக்குள்ள வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள வந்தாருன்னு சொன்னா ஒருவேளை நாம் யோசிச்சிருக்கலாம், என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் நாம் சொல்லிக் கொள்ளுகலாம். ஆனா சொல்வதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் தேவன் அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நீ சொன்னாலும் சொல்லலாம் அவர் தெரியும். ஆனா கர்த்தர் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? முதலாவது வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பெருக்கத்துக்குள்ள புத்திமானாய் நடந்து கொள்ளும் வழியை வாய்க்க பண்ணுவான். இந்த 2 பேர் புத்திமானாய் நடந்து கொண்டார்கள். அவர் 10 பட்டணங்களுக்கு 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் மாற்றினான். அவன் புத்தி இல்லாத இருந்ததுனால அவன் என்ன செய்யப்பட்டான்? திருப்பி பிடுங்கப்பட்டது. நீ உன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு காரணம் வேணுமா? விருத்தியாவதற்கு காரணம் வேணுமா? பெருக்கத்துக்கு காரணம் வேணுமா? ஒரே வழி, சத்தியத்துக்குள்ள நீ வளர்ந்து வரும்போது உன் இருதயத்தில் வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தை உன்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போகும். கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நிறைய வசனங்கள் வாசிக்க முடியாது. சங்கீதங்களின் புத்தகம் 115:13 வசனத்தை வாசிப்பேன். சங்கீதங்களின் புத்தகம் 115:13 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப இன்றைக்கு உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு நாம் எப்படி உள்ளவர்களாக மாறணும்? தகுதி உள்ளவராக மாறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற, இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கிற, இந்த வார்த்தையின்படி செய்கிற, இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற குடும்பம் புத்திமானாய் அது நடந்து ஆரம்பிக்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, அங்கே சகைவு வீட்டுக்குள்ள போனார், அவன் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறிவிட்டார். அங்கே பார்க்கும்போது அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எஜமான் சொன்னதை கேட்டார்கள். அவர்கள் அந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை அல்லது தேவனுடைய வார்த்தைக்குரிய வாழ்க்கைக்கு நாம் இன்றைக்கு மாறுவோமானால் கர்த்தர் நம்மை அதிகாரியா அதிபதியா ஒருவேளை நம் வாழ்க்கையில் நடக்கும். நாம நினைச்சிருக்கலாம் இது நடக்குமா? ஆனா நடக்கும். அல்லேலூயா. எது நடக்கும்? இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய வாழ்க்கை நமக்கு நடக்கும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போம். அவனுடைய சமூகத்தில் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். உண்மையாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கேட்டு தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரீபா தரல ரீமாக்க தரல ரீபா லபா ரபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்போ சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வோம், கொண்டாடுவேன்.